வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஓவன் இல்லை, அதே மாதிரி எக் யூஸ் பண்ணாமல் வெஜிடேரியன்ஸும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு அவங்க போடுற எஃபர்ட்டுக்கெலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் எங்களுடைய எஃபர்ட் அதிகமாக இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணிட முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுலேருந்து அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்புறமா அதுக்கு எல்லாம் தம்ப்நெயில் எல்லாம் செட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் ஒர்க்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டு வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நம்ம கேக் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் அளவு மாறிடுச்சுனாலும் நம்மளோட கேக் நல்லா வராது, சொதப்பிடும். ஸோ இங்கே நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா மெஷரிங் கப்ஸ். இந்த மெஷரிங் கப்ஸ் உங்களுக்கு கேக்கில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணதுக்கு இது ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற அளவுகள் எல்லாமே இந்த மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ண அளவுகள் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட இருக்க கப்ஸில் நான் சொல்கிற அளவை கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எம்எல்லையும் கொடுத்துருக்காங்க அண்ட் கப் வைஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த கப்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எக்லெஸ் கேக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இது வாசனை இல்லாத எண்ணெய். வாசனை இல்லாத எண்ணெய் தான் நீங்கள் சேர்க்கணும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் சேர்த்தா நம்மளுடைய கேக்கில் அந்த வாசனை வந்துடும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரை உருக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். கோதுமை மாவு கேக் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்கிறதுனால நான் இன்றைக்கி 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவை அப்படியே சேர்த்துடக்கூடாது, நல்லா சளிச்சிட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். பேட்டரும் கட்டி இல்லாமல் இருக்கும். அடுத்தது பவுடர்ட் சுகர் 1/2 கப் சேர்த்துருக்கேன். நார்மல் சுகரை நீங்கள் மிக்ஸி ஜாரில் பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. மாவெல்லாம் சளிச்சு சேர்த்தாச்சு. விஸ்க் வச்சு ஸ்லோவாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரதுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் உங்களுக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப விகரஸாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கும் இந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி. இப்போ கேக் டின்னில் நம்ம இதை ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி கேக் டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஆயில் இல்லைன்னா பட்டர் வச்சு. நான் இன்றைக்கி இந்த ரவுண்ட் கேக் டின் தான் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீஸ் பண்ண இந்த கேக் டின்னில் நம்மளுடைய கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுதுன்னு. இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழணும். இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழுந்தால் தான் உங்களுடைய கேக் பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் டின்னை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எதுவுமே உள்ளே இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ப்ரீஹீட் பண்ண குக்கரில் வச்சிடலாம். குக்கர் எப்படி ப்ரீஹீட் பண்ணணும் அப்படின்னா, மீடியம் ஃப்ளேமில் குக்கர் வச்சுட்டு உள்ளே கேக் டின் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. அப்படியே குக்கர் லிட்டில் அந்த கேஸ்கெட் போடாதீங்க, அப்புறம் விசிலும் போடாதீங்க. நார்மலாக சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா போதும். இப்படி ஒரு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சிலவங்க குக்கருக்குள்ளே மண் இல்லைன்னா உப்பு சேர்த்துப்பாங்க. ஆனால் எதுவுமே தேவையில்லை, வெறும் ஸ்டாண்ட் மட்டும் போட்டு வச்சாலே போதும்.
இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடியாக இருக்குது. நம்மளுடைய கேக் டின்னை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். கேக் டின்னை உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா குக்கர் சூடாக இருக்கும். ஓகே, இப்போ லிட் போட்டுட்டு ஒரு 1 hour விட்டுருங்க. 45 மினிட்ஸ்க்கு மேலேயே நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு நைஃபை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த டூத் பிக்கில் இல்லை நைஃப்பில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கூட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சு வெயிட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் டின்னை வெளியில் எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு இது அப்படி நல்லா கூலாக விட்டுருங்க. இது நல்லா கூலானதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கேக் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான கேக்கும் கூட இது. மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவுலே சூப்பரான சாஃப்ட் ஸ்பாஞ்சி கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கேக்கை பேஸாக வச்சு நீங்கள் எல்லா கேக்குமே பண்ணலாம். எந்த கேக் பண்ணணுன்னாலும் இதுதான் பேஸ். இந்த பேஸை வச்சுட்டு நீங்கள் இதில் என்ன கேக்னாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பன்னீர் ஜாமுன் கேக் பண்ணியிருக்கேன், விப்பிங் க்ரீம் ஐசிங் வச்சு. இந்த ஐசிங்க்கு நான் வந்து எந்த டர்ன் டேபிளும் யூஸ் பண்ணல, பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி இந்த சிம்பிளான ஐசிங் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி சூப்பராக ஈஸியாக நம்மளுடைய ஸ்பெஷல் டேஸ்க்கெலாம் வீட்டிலையே கேக் பேக் பண்ணிவிட்டு ஐசிங் பண்ணி அசத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.